ரெண்டாவது எட்டு ஒழுங்காக இருந்துச்சுன்னா மற்ற எல்லா எட்டும் சிறப்பாக இருக்கும். இந்த ரெண்டாவது எட்டு கல்வி அது ஒழுங்கு இல்லைன்னா நீ மூணாவது எட்டில் உன் திருமணம் நல்லா அமையாது. நாலாவதுல உன்னுடைய குழந்தைய முறையாக உன்னால் வளர்க்க முடியாது. அஞ்சாவது எட்டில் உன்னால் உன்னுடைய கல்வி கேட்ட வேண்டியதான் உனக்கு கிடைக்கும், முறையான செல்வம் சேர்க்க முடியாது. ஆறாவது எட்டில் உன்னுடைய செல்வமே இல்லை, கல்வியை கல்வியை ஊர் சுற்றி பார்க்கணும். ஏழாவது எட்டில் ஆல்ரெடி நீ ஓய்வுதான். எட்டாவது எட்டில் எதுக்கு இருக்கிறேன்னு உன்னை பார்த்து கேட்பாங்க, என்ன பண்ணி வச்சா எதுக்கு இருக்கிறேன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ உன்னுடைய ரெண்டாவது எட்டு நீ சரி பண்ணிக்கணுமா வேண்டாமா? இது சரியா இருந்தா எல்லாம் சரியா அமையும். அது யார் கையில இருக்குது? உன் பெற்றோர் கையில, உங்க கையிலையா? குர்ஆன்ல சொல்றாங்க,